குட் மார்னிங். ராகுல், நீ இன்னும் போகலையா? இல்ல, இன்னைக்கு இன்னொரு இன்டர்வியூ இருக்கு. சாயந்தரம் ட்ரெயினுக்கு தான் நான் ஊருக்கு போறேன். சரி, இவ்வளோ காலையில இங்க எதுக்கு வந்திருக்க? அது மேடம், இல்லைன்னா வேணாம். இப்பத்துல இருந்து இந்த மாதிரி நான் உங்களை கூப்பிடுறதை நிறுத்த போறேன். என்னமோ மேடம்னு கூப்பிடும்போது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகுது. நான் சொல்றது சரியா தப்பா? சரி, நீ என்னை விட சின்னவன் தானே. வேணும்னா நீ என்ன அக்கான்னு கூப்பிடு. சாரி, ஐ கான்ட் கால் யூ அக்கா. ஐ லைக் டு கால் யூ சுமிதா. என் மனசுல இருக்கிற ஆசையை சொல்றதுக்கு தான் நான் இப்ப இங்க வந்தேன். சுமிதா மனசு வச்சாதான் அது நடக்கும். என்ன? எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தரணும். நடிக்கிறதுக்கா? ஏன், சினிமாவில் நடிக்கிற அளவுக்கு எனக்கு கிளாமர் இல்லையா? கிளாமர் இருந்தாலும் ஆக்ட் பண்ண டேலண்ட் வேணும். தோடா, இப்ப நடிக்க வரவங்க எல்லாரும் பூனா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் போய் நடிக்க கத்துட்டு தான் வராங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? உன்னோட ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்டிங்ல இறங்க வேண்டாம். சினிமாவில் எப்போ வேணாலும் நடிக்கலாம். என்னோட ஆம்பிஷன் உங்களோட ஹீரோவை ஆக்ட் பண்ணணுங்கிறது தான். 7:40 புறப்பட வேண்டிய ட்ரெயினுக்கு 8 மணிக்கு நீ அங்க போனா அந்த ட்ரெயின் உனக்காக காத்துட்டு இருக்குமா? அது இல்ல டாடி, நான் இங்கேருந்து கரெக்ட் டைமுக்கு தான் கிளம்புனேன். ஆனா மவுண்ட் ரோட்ல ஹெவி டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன். நான் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சதும் ட்ரெயின் ஜஸ்ட் மூவ் ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் சொல்லியே நீ பழகிட்ட. எங்கேயாவது போகணும்னு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு போனா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காதுல்ல. முதல்ல டைமோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காதவனோட வாழ்க்கையை வேஸ்ட். அந்த டிக்கெட் வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல. சரி இருக்கட்டும், நீ நாளைக்கு கிளம்புற. மார்னிங் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போடுறேன். அப்போ நீங்க வரலையா டாடி? இப்போ வரல, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா கிட்ட சொல்லு, 2 நாள் ஆகும். ஹலோ சுமிதா, நான் தான் ராகுல் பேசுறேன். என்ன ராகுல்? நான் என் ஊருக்கு போறேன். இப்போ ஏர்போர்ட்ல இருந்து தான் பேசுறேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் உங்களுக்கு நேரில் பார்த்து சொல்லணும்னு. பட் டாடி இருக்காரு, ஏர்போர்ட் வரைக்கும் என் கூடவே வந்துட்டாரு. நான் மறுபடியும் மெட்ராஸ்க்கு வருவேன். எதுக்கு? இன்னும் இன்டர்வியூ இருக்கா? ஏன் சும்மா வந்து உங்களை பார்க்க கூடாதா? அதில்ல ராகுல், நான் நெக்ஸ்ட் மந்த் எண்ட் வரைக்கும் இங்க இருக்க மாட்டேன். அவுட்டோர் ஷூட்டிங் போறேன். அப்படியா? ராகுல், ஃபோன் வச்சிரியா? கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே. யாரு? ராகுல், ஏர்போர்ட்ல இருந்து. அவன் எதுக்கு ஃபோன் பண்ணா? ராகுலுக்கு சினிமால நடிக்கணுமா? நான் அவனுக்கு சான்ஸ் வாங்கி தரணுமா? இடியட், நீ சும்மா அவனை தூண்டி விடாத. அவன் ஏற்கனவே சினிமா பைத்தியமா இருக்கான். இன்னைக்கு பாஸ்கர் சார் கூப்பிட்டு இருந்தாரு. எதுக்கு? ஃப்ரைடே செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்க போறாங்களாம். அந்த ஆள் அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்ததோட சரி. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி. நான் பேக்குக்கு போகிறேன். செக்கோ டிடிஓ ஏதாவது கொண்டு வரேன். என்னடா, நீ நேத்தே வரதா சொன்ன? வரணும் தான் நினைச்சேம்மா, ஆனா ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். சரி, இன்டர்வியூ என்னாச்சு? இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுமா, ஆனா பேப்பர்ஸ் எல்லாம் ப்ராசஸ் ஆகி வரது கொஞ்சம் டைம் எடுக்குமா. சரி கொடு. டாடி ஏண்டா வரல? டாடி ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு, வர்றதுக்கு 2 நாள் ஆகும். சரி, நீ குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. Good evening, sir. ஆக்டர் சுமிதா, Room number 109. எப்படி போகணும்? Yeah, this way, sir. ஹலோ. ஹே ராகுல், நீ எப்படி இங்க? என் வீடு இங்கே தான் இருக்கு, ஜஸ்ட் 1 hour drive. ஓ சரி, உள்ள வா. தேங்க்ஸ்.
இங்க ஷூட்டிங் வர விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்ல. அன்னைக்கு நீ ஃபோன் பண்ணப்போ நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ரியலி? சரி உட்காரு, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே. ஸ்லிப் ஆயிடுச்சு. வா. மெது பாத்து பொறுமையா. அந்த பேக்ல இருந்து பாம் எடுத்து கொடு ராகுல். வேணாம், நீ படுத்துக்க. நல்ல வேளை தலையில் அடிபடாம இருந்தது. முடியல ராகுல். ராகுல், நீ இன்னும் போகலையா? இல்ல, உன்னை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசே வரல. அதான். இட்ஸ் ஆல் ரைட். பாம் தேய்ச்சப்பவே வலி குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரே எடுத்து பாத்துடலாம். நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால எழுப்பி இதை சொல்லவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு நானே கூட்டிட்டு போறேன். ஏய், எதுக்கு எக்ஸ்ரே எல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏய், ஏதாவது சாப்பிட வேணாமா? எனக்கு எதுவும் சாப்பிட தோணல. இவ்வளோ லேட் ஆச்சுல, நீ போய் சாப்பிடு ராகுல். ஏய், எனக்கு எதுவும் வேணாம். ஐயோ, 12 மணி ஆயிடுச்சு. ஐயோ, இவ்வளவு லேட்டா போனா எங்க அம்மா கொன்னுடுவாங்க. சரி, இங்கே இருந்துட்டு காலையில எழுந்து போயிடு. நீ ஒன்று செய், ஹாலில் இருக்கிற சோஃபால படுத்துக்கோ. தேங்க்ஸ். குட் நைட். குட் நைட். Thank you.